முத்துவுக்கும் மீனாவுக்கும் தொடர்ந்து நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம முத்து ஃபேமிலி ஆகட்டும், இல்ல மீனா ஃபேமிலி, சத்யாவுக்கு அப்படின்னு தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த கஷ்டங்கள் வந்து அடுத்தடுத்த இடின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா 48 லட்சமும் வந்து முத்துவும் மீனாவும் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்காக வந்து நான் ஃபுல்லா வந்து ஃபுல் ஓவர் டைம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து மீனா ஹெல்த் வந்து ரொம்ப பாதிப்பாகுது. அது மட்டும் இல்லாம வீடும் வந்து கையை விட்டு போற நிலைமையில தான் வந்து இருக்குது. 3 மாசம் ஆகியும் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களால வந்து பெரட்ட முடியல. கடைசி டே இன்னைக்குதான் வந்து கடைசி டே அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஆனாலும் வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட்டை வந்து அவங்களால பெரட்ட முடியல. என்ன நடக்குதுங்க வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீரியல் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். எல்லாத்துக்கும் பிரச்சனையா இருக்க ஒரே ஆள் வந்து மனோஜ் தான் சொல்லணும். எந்த ஒரு ஃபேமிலிலுமே வந்து பிடிக்காம இருக்கவே அப்படி ஒரு பர்சன் வந்து இருக்கவே கூடாதுங்கிற நிலைமைக்கு வந்து இருக்கிறது மனோஜ் தான். எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து அவன் வந்து எதுவுமே ஃபீல் பண்ணாம நம்மளால தான் இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கில்ட்டி கூட இல்லாம வந்து அவன் மட்டுக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு விஜயாவுக்கு செம்ம கோவம் வருது. என்னடா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ வந்து இப்படி பிரியாணி சாப்பிடுவோம் வான்னு நீ அசால்ட் ஆகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு மனோஜிட்டு எல்லாம் ஒன்டேந்து கத்துக்கிட்டதுதான்மா, யார் எப்படி போனா என்னம்மா, நமக்கு வந்து எதுவும் பிரச்சனை கிடையாதுல்ல, அவங்க தானே 48 லட்சம் கொடுக்கணும், நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நீ வாமா சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு விஜயா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அதெல்லாம் வந்து அண்ணாமலையும் கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. என்னடா சொன்ன, யார் எப்படி போனா உனக்கு என்னவா, ஓ உன் கடனை வந்து அவன் ஏத்துக்கிட்டான் அப்படிங்கறதுனால சொல்ல வரியா, ஏற்கனவே என் பணத்தை வந்து ரிட்டைர்மெண்ட் பணத்தை எடுத்துட்டு ஓடனவே தான் நான், நீனு உன்னை வந்து நான் நம்பியிருக்க கூடாது, நம்பினது ஏன் தப்புதான் அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை சொல்றாங்க. அதை பார்த்துட்டு முத்து மீனா வந்துட்டு சரி விடுங்க மாமா, இதெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கீங்க, இந்த பேசி பேசி உங்களுக்கு உடம்புக்கு எதாவது ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து மீனா சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டான்ப்பா, விடுப்பா பாத்துக்கலாம்ப்பா, நம்ம எப்பயாச்சும் பணத்தை ரெடி பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எப்பயாச்சும் ரெடி பண்ண எப்படா ரெடி பண்ணுவா அப்படின்ற மாதிரி வந்து இன்னுமே வந்து மனோஜ் வந்து முத்துவை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா கேட்கறான். உடனே அதை பத்தி நான் உன்ட்ட சொல்லணும் ஒரு அவசியம் கிடையாது, நீ வந்து பணத்தை திட்டிட்டு ஓடினவன், இப்படி அப்பாவை ஏமாத்தி நிக்கிறவன், இப்படிப்பட்ட இதுக்குதான் வந்து நீ இவ்வளவு தூரம் படிச்சியா, இதுக்கு படிக்காமே இருந்திருக்கலாம், படிக்காம இருந்தா கூட நல்ல அறிவு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து முத்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி 48 லட்சம் ரெடி பண்ணுவேன், ஏதோ இந்த வீட்டுல வந்து எனக்கு எந்த உரிமையும் இல்லை, எந்த சொத்தும் கிடையாதுங்கிறாங்களே, முதல்ல இந்த வீட்டுல உங்களுக்கு கிடைக்குமா முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு முத்து வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொன்னா இந்த வீட்டுல வந்து சொத்து கிடையாது, அது வந்து தெரியும், உனக்கு வந்து கிடைக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் தான், ஆனா வந்து உனக்கு அந்த கடை இருக்குங்கிறனாலதான் வந்து நீ இந்த பேச்சு பேசிட்டு இருக்க, அந்த கடையும் வந்து இனிமே உனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மனோஜ் வந்துட்டு என்னப்பா சொல்றீங்க, அது வந்து என்னோட கடை அப்படின்னு சொல்றாங்க. விஜயா வந்துட்டு அது அவன் கடை தானே, எப்படி அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அது வந்து அவனுக்கு கிடையாது, அந்த கடை வாங்கினது வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டை ஒருத்தி ஏமாத்திட்டு போனா அதை கலெக்ட் பண்ணி வாங்கினது தானே அந்த கடை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை பார்த்துட்டு விஜயாவும் மனோஜும் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அது உண்மை தானே, எங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டை வந்து ஒரு திட்டிட்டு போனா அதை வாங்கி வந்து அவள்கிட்ட இருந்து வாங்கி அந்த வாங்கினது தானே அந்த கடை, அப்படி பார்த்தா அதை எங்க அப்பாவோட கடை தானே அப்படின்றாங்க. பேரு கூட ரிஜிஸ்டர் ஆகிறது வந்து உன் பேரா இருக்கலாம், ஆனா நீ வந்து ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான், அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரன் தான், அது வந்து எங்க அப்பாவுக்கு தான் அந்த சொத்து எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்து முத்துவும் சொல்றாங்க. உடனே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, அது வந்து ஏன் கடை, நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. கொடுக்க மாட்டேன்னா அப்ப இந்த 48 லட்சம் கடத்தையும் நீ அடைச்சுக்கோ, நாங்க எதுக்கு அடைக்கணும், அப்ப எல்லா கடனையும் வந்து நீ தான் அடைக்கணும், ஃபோர்ஜரி கேஸ்ல உன்னை தூக்கி உள்ள வைக்கிற மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலை மிரட்டுறாங்க. விஜயா வந்துட்டு ஆமாண்டா கொஞ்சம் அமௌண்ட் ஆச்சும் அவன் கொடுக்கலாம், நம்ம வந்து பாதி அமௌண்ட் நாச்சும் எங்களால முடியும்னு நாச்சு சொல்லி கொடுக்கலாம்டா அப்படின்ற மாதிரி விஜயாவும் சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு மனோஜோட மொத்த சீரகமும் இப்பதான் தெரியுது. என்னமா பேசிட்டு இருக்கீங்க, என்னால ஒரு பைசா கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதுவும் நம்ம இந்த வீட்டு செலவுக்கோ எதுக்குமே என்னால கடன் காசு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஸ்ருதி எல்லாம் செம்ம கோவமா வராங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க, என்ன ரவி உங்க அண்ணன் இப்படி பேசிட்டு இருக்காங்க, எல்லா தப்புமே அவரு பண்ணுவாராம், அந்த பழியெல்லாம் தூக்கி முத்து மீனா மேல போட்டுட்டு இவர் வந்து ஒதுங்கிக்கு வரான், இது மாதிரி ஒரு பையன் எப்படி வர உங்க ஃபேமிலிக்குள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இவன் அப்படிதான் அப்பையில இருந்து அப்படிதான், இவன் பண்ற தப்பு எல்லாத்தையுமே வந்து முத்து தலையில இறக்கிடுவான், இது மாதிரிதான் வந்து முன்னாடியும் ஒரு டைம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது என்னதுன்னு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இவன் மோஸ்ட்லி வந்து எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அது வந்து நடக்காதது மாதிரியே இருந்துப்பான், அந்த பொறுப்பை வந்து முத்து தான் ஏத்துக்குவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்ப வந்து இந்த கடன் எல்லாமே வந்து முத்து தான் அடைக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க, அப்பதான் இந்த வீடுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த வீடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க. அது மாதிரி தான் எனக்கு உங்க வீடு உங்களுக்கு முக்கியம் மாதிரி எனக்கு அந்த கடை முக்கியம் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து எதிர்த்து பேசுறாங்க. அதை பார்த்துட்டு முத்து வந்து எங்க அப்பாவையோட எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்லி வந்து மனோஜ் அடிக்க போறாங்க. அண்ணாமலை வந்துட்டு தடுத்துட்டு இல்ல இப்போதைக்கு வந்து இதை பத்தி பேச வேணாம், அந்த கடை பொறுப்பும் வந்து நீயே பாத்துக்கோ, ஆனா வந்து அதுக்கான ப்ராஃபிட் லாஸ் எல்லா கணக்கும் வந்து வீட்டுக்கு வந்தாகணும், அது எல்லாமே வந்து இனிமே முத்துவும்
மீனா தான் சேர்ந்து பாத்துப்பாங்க. அந்த கடையில நீ வேலை செய்யற வேலைக்காரை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு மேனேஜரா வேணா நீ அந்த கடையில இருந்துக்கலாம். ஆனா அந்த கடை வந்து மொத்தமா வந்து முத்து மீனாவுக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன்னா வந்து அவன் தான் நீ வாங்கி வச்ச தப்பான கடனை வந்து அவன் தான் அடைக்க போறான். அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்பயுமே வந்து அதுல இல்லப்பா, அதுல வர வருமானமும் பத்தாது. 40 லட்சம் அடைக்கிறதுக்கு வந்து அது 3 மாசத்துல வந்து பத்தாதுப்பா அப்படின்றாங்க. பத்தாதுன்னு எனக்கும் தெரியும்டா, நீ எப்படியாச்சும் பெறட்டு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே விஜயா வந்து பாக்குறாங்க. விஜயா வந்து அவங்க பவுன் எல்லாம் வந்து எடுத்தாந்து கொடுக்குறாங்க அண்ணாமலைகிட்ட. அண்ணாமலை வந்து ஆனா வாங்க மாட்டாரு. இது வந்து எனக்கு விஷத்துக்கு சமம் இந்த வாங்குறது, இதெல்லாம் வந்து எனக்கு வேணாம். எனக்கு வந்து என் மவனும் மருமவனும் இருக்காங்க, அவங்க 2 பேரும் பாத்துப்பாங்க அப்படின்றாங்க. ஸ்ருதி இருந்துட்டு அங்கிள் எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க செய்யறோம் அங்கிள், நீங்க வந்து பயப்படாதீங்க அப்படின்றாங்க. உங்களை நம்பி உங்க 4 பேத்தையும் நம்பிதாமா நான் இருக்கிறேன். இவங்க 2 பேர்த்த நம்பி தயவு செஞ்சு என்ன வீட்டுல விட்டுட்டு போயிடாதீங்க. ரவி, நான் ஹோட்டல்ல அவங்க கூட வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன்டா அப்படின்றாங்க. சரிப்பா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கூட்டிட்டே போயிடுறாங்க. விஜயா வந்து ரொம்ப அழுறாங்க. உடனே மனோஜ் வந்து என்னம்மா அப்படி பண்றாரு அப்பா, என்னால வந்து அந்த கடையும் கொடுக்க முடியாது, காசும் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு என்னடா நம்ம 2 பேரும் செஞ்ச தப்பு தானே அப்படின்றாங்க. அதுக்காக நானும் பணம் கொடுக்க மாட்டேன், உங்களுக்குன்னா சொல்லுங்க, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தரேன், அவ்வளவுதான் தர முடியும், என்னால இந்த இவ்வளவு அமௌண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரியே தான் வந்து பேசுறாங்க. யாருமே வந்து மனோஜோட கேரக்டர் வந்து பிடிக்காதுன்னே சொல்லலாம். உடனே விஜயா வந்து தலையில அடிச்சுக்கிறாங்க. உன்ன போய் பிள்ளையா பெத்தேன் பாரு அப்படின்னு வந்து தலையில அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்க அப்பா சொன்னதுதான் நடக்கணும், இதுக்கு மேல வந்து உங்க அப்பாவுக்கு நான் வந்து துரோகம் செய்ய விரும்பல, நீ இனிமே அப்பா சொல்ற பேரை கேட்டு நடக்கிறதா இருந்தா நான் இருந்து இல்ல அப்படின்னா நீ இந்த ஊட்ட விட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து திட்டி கிளம்பிடுறாங்க. இங்க வந்து ஓரளவுக்கு வந்து நைட் டைம் ஓவர் டியூட்டி பாக்குறாங்க. இருக்கிற எல்லா ஆளருமே வந்து மீனா எடுத்துக்கிறாங்க. அப்பயுமே வந்து அவங்களால வந்து பணம் பெறட்ட முடியல. அது மட்டும் இல்லாம பூக்கடை சங்கத்திலயுமே வந்து பிரச்சனை வருது. அது எல்லாத்தையுமே சால்வ் பண்றாங்க. ஆனா அதுலயுமே வந்து நேர்மையா தான் நடந்துக்கிறாங்க மீனா. அதுல கூட ஒரு சரி அதுல கொஞ்சம் ஊழல் பண்ணுவோம், அதுல இருக்க கொஞ்சம் அமௌண்ட் பெறட்டும் அப்படின்ற மாதிரியுமே எதுவுமே இல்லாம வந்து ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறாங்க. நிறைய டார்ச்சர் வந்து சிந்தாமணி ஒண்ணு மேல ஒண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வந்து எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சமாளிச்சு ஓரளவுக்கு வந்து அமௌண்ட் பெரட்டிடுறாங்க. இன்னும் 2.5 மாசம் முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் வந்து பணம் இன்னும் பெரட்ட முடியல. கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு வந்து பெரட்டிட்டாங்க. 8 லட்சம் மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து இருக்காங்க. இருந்தாலுமே வந்து ஒரு பயத்திலே தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன காமிக்கிறாங்கன்னா சத்யா ரேகா வந்து காமிக்கிறாங்க. ரேகா வந்து ஹைதராபாத் போய் 2.5 மாசம் ஆச்சு. ஆனா இது வரைக்கும் வந்து ஒரு காலோ எதுவுமே வந்து கான்டாக்ட் பண்ணவே முடியல சத்யாவை. அந்த டைம்ல வந்து சத்யா வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க அவங்க அப்பா. ஒண்ணு வந்துட்டு எதுக்கு என்ன வேலை விட்டு தூக்குனீங்க, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்து உங்க அக்காவோட மாமியாரோட நகையை வந்து திருடி இருக்கு, அப்படி இருக்கும் போது என் கடையை வந்து நீ எப்படி கரெக்டா பார்த்து நான் நம்புறது அப்படின்ற மாதிரி வந்து ரேகாவோட அப்பா வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், உங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்களா அப்படின்றாங்க. என் ஒய்ஃப் சொன்னதா இருக்கட்டும், எதுவா யார் வேணா சொல்ல இருக்கட்டும், நீ செஞ்ச தானே அப்படின்ற மாதிரி வந்து ரேகா அப்பா சொல்றாங்க. சரி இவ்வளவு தூரம் விஷயம் தெரிஞ்சுக்கும் போது இதுவும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் ரேகாவை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணா ரேகாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நேரடியா ரேகா அப்பாட்டே சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ரேகா அப்பா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. என்னடா சொன்ன, ஏன் கண்ணு முன்னாடியே சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உங்க சம்மதத்தோட மட்டும்தான் நடக்கும், உங்க பணமோ உங்க பதவியோ எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, எனக்கு வந்து ரேகா மட்டும்தான் வேணும். அது மட்டும் இல்ல நான் வந்து திருடன், எனக்கு வந்து பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சீங்கல்ல, உங்க ஒய்ஃப் வந்து ஒரு கொலைகாரி, எங்க அக்கா வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும், ஆனா அதை நீங்க மறைக்க பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துடுறாங்க. இதை வந்து அவர் போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு, என்ன முடிவு பண்ணுவாருன்னு தெரியல. இந்த பக்கம் வீடு வந்து அவங்களுக்கு வருமா இல்லையா அப்படின்றதும் வந்து ஒரு டவுட்டாவே போயிட்டு இருக்கு.